இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல வந்து ஹீரோ வந்து வேற ஒரு கிரகத்துல தொலைஞ்சு போயிறாரு. நம்ம ஊர்ல தொலைஞ்சாலே கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இப்ப வேற ஒரு கிரகத்துல இருந்து இவர் வந்து திரும்பவும் பூமிக்கு வந்தாரா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. 2015ல வெளியான The Martian அப்படின்ற திரைப்படத்த பத்தி தான் பார்க்குறோம். வாங்க படத்தோட கதைக்குள்ள போயிரலாம். நாசாவுல இருந்து ஒரு குழுவ வந்து செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பி விடுறாய்ங்க. அங்க போன இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற ஒரு சில வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய புயல் வந்தது. இந்த புயல்னால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் வந்துருங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கமெண்ட் வந்ததுனால இவங்க எல்லாருமே வந்து வண்டியில ஏறி வீட்டுக்கு போலான்னு சொல்ற நேரத்துல நம்ம ஹீரோ இருக்காரு பார்த்தீங்களா, அவர் மேல வந்து ஆண்டனா போட்டு என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து மிகப்பெரிய புயல்ல மாட்டிக்கிறாரு. இதனால வந்து அவர கான்டாக்ட் பண்ண முடியாதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஐய்யயோ! அவர் செத்து போயிட்டார் போல இருக்குது. இதனால நம்ம வந்து நம்ம கிளம்புறோம், நம்ம பொழப்ப பார்ப்போம், நம்ம தப்பிச்சா போதும் அந்த மாரி என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டீம் வந்து கிளம்பிருது. நாசா குழுவுமே வந்து கீழ இருக்கிற மக்கள் கிட்ட என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிஷன் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதனால வந்து நாங்க வந்து இத டிராப் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாரி சொல்லிட்டாய்ங்க. செவ்வாய் கிரகத்துல இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்குது. ஆனா வந்து அவருக்கு வந்து எதுவுமே ஆகல. கம்பி மட்டும் குத்தி இருக்குது அந்த ஆண்டனா கம்பி. இதனால என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, ஹப்புக்கு போயிட்டு அவரே தன்னைத்தானே வந்து சரி பண்ணிக்கிறதுக்காக அவரே தையல் போட்டு ரெடி பண்ணிக்கிறாரு. அவர் உயிரோட தான் இருக்கிறாரு. ஆனா இவரோட குழு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து செவ்வாய் கிரகத்துல இருந்து வந்து கிளம்பி போயிட்டாங்க. திரும்பி வருவாங்களா, மாட்டாங்களா, இவர் எப்படி கான்டாக்ட் பண்றது எந்த ஒரு இதுவுமே இல்ல. இவங்க மிஷன முடிச்சுட்டு டக்குன்னு கிளம்புறது தான் இவங்களோட வேலையா இருந்தது. அதனால வந்து சாப்பாடுமே வந்து ரொம்ப கொஞ்சமா தான் இருக்குது. இப்ப ஹீரோவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எப்படியாவது வாழ்க்கைய ஓட்டி ஆகணும். இப்ப இந்த 6 பேர் கொண்ட குழு இருக்குது பாத்தீங்களா, இவங்களுக்கான சாப்பாடு கொஞ்சம் இருக்கு. இத வச்சு நம்ம 300 நாளைக்கு ஓட்டிக்கலாம்டா. கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் நம்ம தாக்கு பிடிச்சிட்டோம்னா திரும்பவும் ஒரு மிஷனுக்காக இந்த செவ்வாய் கிரகத்துக்கு வந்து பூமியில இருந்து ஆளுங்க வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, 300 நாளைக்கான சாப்பாட ரெடி பண்றோம். மீதி ஏதாவது நம்மளே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. ஏன்னா வந்து இவர் ஒரு பாட்னிஸ்ட்ன்றதுனால வந்து ஏதாவது ஒரு விவசாயத்தை பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஆனா செவ்வாய் கிரகத்துல விவசாயம் பண்ண முடியுமா? ஏன்னா அங்க தண்ணியே இல்ல. So, அதனால வந்து நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கான ஒரு பிளான போடுறாரு. இந்த பிளான் தான் ரொம்ப சூப்பரா இருக்கும். மார்ஸ்ல வந்து விவசாயம் பண்றது வந்து ஆச்சரியமான விஷயம். ஏன்னா பூமி மாதிரி அங்க தண்ணி இல்ல. அந்த பிளானட் வந்து தண்ணி இல்லாத ஒரு பிளானட். இப்ப தண்ணி எப்படி உருவாக்குறதுன்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, சோ இவர் ஒரு பாட்னிஸ்ட்ன்றதுனால என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஹைட்ரஜனையும் ஆக்ஸிஜனையும் வந்து எரிச்சோம்னா அதுல வந்து தண்ணி ஓட்டு வந்து வெளியே வரும் அப்படின்றது வந்து அவருக்கு தெரியும். அதனால வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த முயற்சி நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பண்றாரு. இத பத்தி எதுவுமே தெரியாம நாசா என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, இத பத்தி மறந்து இந்த ப்ராஜெக்ட்டே மறந்து விட்டுறாங்க. அந்த அளவுக்கு மோசமான நிலைமையில தான் இந்த சூழல் இருக்குது. ஆனா ஹீரோ வந்து எப்படியாவது சர்வை பண்ணணும், திரும்பவும் வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி வந்து முயற்சியில ஈடுபடுறாரு. இதுதான் இந்த படத்தோட செட்டப்புமே கூட. ஹீரோ எப்படியாவது பூமிக்கு போயிடணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டுட்டு இருக்காரு. ஆனா அவர் செத்து போயிட்டாருன்னு அறிவிச்சிட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, துக்கம் அனுசரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கருப்பா இருக்காரு பாத்தீங்களா, அவர் வந்து டெக்னிக்கல் ஹெட்னு வச்சுப்போம். இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, பெரிய ஹெட் பாஸ் இருக்காரு பாத்தீங்களா, அவர்கிட்ட வந்து சொல்றாரு இந்த மாதிரி வந்து நம்ம இந்த மிஷனை வந்து திரும்பி வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு போட்டோஸ் எடுத்து பார்க்கணும். அப்ப பார்த்தாதான் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, என்னென்ன பொருளை நம்ம அங்கேயே விட்டுட்டு வந்திருக்கோம், அடுத்த மிஷனுக்காவது அது யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதெல்லாம் வேண்டாம். இப்ப நம்ம அதை போட்டோ எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, மார்ஸ்ல வந்து நம்ம ஹீரோ இருக்கான் பாத்தீங்களா, அவன் செத்து போன போட்டோஸ் எல்லாம் வரும். இதை பார்த்தாங்கன்னா மக்கள் வந்து பீதி ஆயிடுவாங்க. நாசா என்ன இவ்வளவு ஒரு மோசமான விஷயத்த பண்ணிருச்சே அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம மேல வந்து அவ பேரு தான் வரும். சோ இதுக்கு மேல இதை பத்தி பேச வேணாம், அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் சொன்னதுனால டெக்னிக்கலும் வந்து இதை பத்தி பேசாம அமைதியா இருக்காரு. இப்போ இந்த நேரத்துல வந்து நம்ம ஹீரோ இருக்கார் பாத்தீங்களா, அவர் வந்து உருளைக்கிழங்கு மூலியமா வந்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, விவசாயத்தை பண்ணுவோம். இவர் ஒரு பாட்டனிஸ்ட்ன்றதுனால என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, தன்னோட ஹியூமன் வேஸ்டியை வச்சு வந்து ஒரு உரமாக்கி அதை வந்து உருளைக்கிழங்கு வந்து உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இந்த சமயத்துல இருந்து தண்ணி தேவைப்படுறது இல்லையா, அதனால என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, சோலார் சிஸ்டத்தெல்லாம் யூஸ் பண்ணி இந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜனை வச்சு எப்படியாவது நெருப்பு வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெருப்பு மூலியமா தான் வந்து தண்ணி வர வைப்பாருன்னு சொல்லிட்டு இவரே ஒரு ஒரு செட்டப் மாதிரி ரெடி பண்றாரு. அங்க இருக்கிற பொருள் எல்லாம் நகட்டி கட்டி எப்படி எடுத்து வச்சு இவர் வந்து அந்த இதை வந்து உருவாக்கிறாரு. இப்ப தண்ணியுமே வந்து கொஞ்சமா வருது. இதை பார்த்த ஹீரோக்குமே நம்பிக்கை வந்தது, எப்படியாவது வந்து விவசாயத்தை பண்ணி நம்ம வந்து பொழைச்சிடலாம்டா அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த பூமியில வந்து நாசால வேலை பார்க்குற அனலைஸ் பண்ற ஒரு பொண்ணு என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, சர்ச் பண்ணிட்டு இருக்குது. அதாவது இவங்க வந்திருந்தாங்க பாத்தீங்களா, அந்த இடத்த பார்க்கும்போது தான் தெரியுது இடம் மாறி இருக்குது. ஏதோ ஒரு சில பொருட்கள்லாம் வந்து மாற்றம் அடைஞ்சிருக்குது. இதை பார்த்த அந்த பொண்ணு வந்து இவங்க கிளம்பும் போது இந்த மாதிரிலாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா, டெக்னிக்கல் இருக்காரு பாத்தீங்களா, அவர்கிட்ட சொல்லுது. இதை பார்த்த உடனே தான் அவருக்கு புரியுது, ஆஹா அவன் உயிரோட தான் இருக்கிறான் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, பாஸ்கே சொல்றாரு, 50 மைலுக்கு அப்புறமா வந்து அவன் இருக்கிறான், நமக்காக தான் வந்து அவன் போனான், நாசா ரிசர்ச்சுக்காக ஒருத்தன் போயிருக்கான், அவனை நம்ம காப்பாத்தலனா அது வந்து சரியாவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்க 2 பேர் பேசிக்கிறாங்க. இந்த நாசா ஹெட்டுமே என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இன்னும் 9-10 மாசத்துல அவனுக்கு வந்துருவானுங்க, வரக்கூடிய நேரத்துல வந்து இப்ப இவனுங்களை திரும்பி ரிட்டர்ன் அடிச்சு அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவனுக்கு கூட்டு வரன்னு போயிட்டு அவனுங்க செத்து போனாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லும்போது, இல்ல இல்ல நம்மள நம்பி ஒருத்தன் போனா அது வந்து தப்பு, இது பொதுமக்கள் கிட்ட சொல்லுங்க, அவங்களே ஒரு தீர்வை சொல்லட்டும் அப்படின்னு சொல்லும்போது, இது நாசா ஹெட் இருக்காரு பாத்தீங்களா, மக்களுக்கு சொல்றாரு. அப்ப மக்களுக்கு சொன்னதை என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, இந்த அளவுக்கு தான் நீங்க வந்து நாசாவுக்கு போனீங்களா, என்னங்க நீங்க அப்படி மாதிரி சொல்லிட்டு மக்கள் ரொம்ப கோவப்படுறாங்க. இப்போ செவ்வாய் கிரகத்துல இருக்கிற ஹீரோ நம்ம மார்ட்டின் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, எப்படியாவது வந்து 4 வருஷம் கழிச்சு இவங்க வந்துருவாங்கன்றது நமக்கு தெரியும். ஆனா வந்து நம்ம இருக்கிற இடத்துக்கு இவங்க வருவாங்களா, லேண்ட் ஆவாங்களான்னு கேட்டா அது டவுட் தான். மார்ஸ்ல இரவு நேரத்துல வந்து ரொம்ப குளிரா இருக்கிறதுனால என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, ஹீரோவால டிராவல் பண்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாம ஆக்சிஜனும் ரொம்ப கம்மியா இருக்கும். இப்போ இதுல குளிர் வேற சேர்ந்துச்சுன்னா சீக்கிரமா நம்ம ஹீரோ செத்து போயிருவாரு. அதனால என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, புளூட்டோனியம் அப்படின்ற மாதிரி ஒரு பொருள் வந்து எப்பவுமே வந்து நாசாவில கண்டுபிடிப்புகளாக ஏதாவது எடுத்து வச்சுப்பாங்க போல இருக்குது. அந்த பொருளை வந்து இவர் தேடி போறாரு. அதையும் எடுத்துறாரு. இப்ப எடுத்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹீட்டை வந்து அதிகப்படுத்துறதுக்காக, அதாவது வந்து இது ரொம்ப ஹீட்டா இருக்கும், ரொம்ப வந்து ஒரு வெடிக்கிற ஸ்டேஜ்ல தான் அந்த புளூட்டோனியம் இருக்கும். ஆனா நம்ம ஹீரோக்கு வேற வழி இல்லாதனால என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அதை வந்து ஒரு சினா வந்து மாத்திடுவாரு. அதாவது ஒரு ஹீட்டர் மாதிரி மாத்தி என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, தன்னோட வண்டிக்கு பின்னாடி வச்சுப்பாரு. இப்ப நம்ம ஹீரோ இதையுமே வந்து சக்சஸ் பண்ணிடுறாரு. இந்த சமயத்துல பூமியில வந்து நாசாகாரங்களை
இவங்கள வந்து கிளியா கிழிச்சாங்க மக்கள். அதனால வந்து நாசால இருக்கிற அந்த டெக்னிக்கல் ஹெட் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து மார்ட்டின வந்து கூட்டிட்டு வருவோம் அப்படின்ற மாரி வந்து ஒரு உறுதிமொழிய வந்து மக்கள் மத்தியில வந்து ஓப்பனா ஒரு ஸ்டேட்மெண்ட்ட வந்து நம்ம டெக்னிக்கல் ஹெட் குடுக்குறாரு. ஆனா வந்து நம்ம பாஸ் இருக்காரு பார்த்தீங்களா, அவருக்கு வந்து பெருசா நம்ம ஹீரோ வந்து கூட்டு வரணுன்ற ஒரு எண்ணம் இல்ல. எதுக்கே தேவையில்லாத செலவு அவன கூட்டு போறதுக்கோ, இல்ல கூட்டு வரதுக்கோ இது என்ன பக்கத்து வீட்லயா இருக்கான் அவன்? எவ்வளவு நாள் ஆகும் தெரியுமா? அப்படி மாரி பாஸ் யோசிக்கிறாரு. பாஸ் யோசிக்கிறதுலயே ஒரு நியாயம் இருக்குது. இருந்தாலுமே கூட நம்ம டெக்னிக்கல் ஹெட் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து ஹீரோ எப்படியாவது காப்பாத்திரணும் அப்படி மாரி அவன் நினைக்கிறான். இப்ப நம்ம ஹீரோவ காப்பாத்துறதுக்கு என்ன தேவை? ஃபுட் தேவை இல்லையா? அதனால வந்து சீக்கிரமா வந்து ஃபுட்ட ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டுக்காக ஒரு ராக்கெட் அனுப்பி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ராக்கெட் ரெடி பண்றாங்க. ஆனா 9 மாசத்துல இருந்து 10 மாசம் ஆகும் ஒரு ராக்கெட் ரெடி பண்றதுக்கு. அவ்வளவு நேரம்லாம் நம்ம கிட்ட இல்ல. 3 மாசத்துக்குள்ள இத ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட குடுக்குறாங்க. இதனால வந்து டீம்லாம் ரொம்ப வேகமா வேலை பார்க்குறாங்க. இந்த சமயத்துல நம்ம ஹீரோ என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு இருக்குது, தண்ணி இருக்குது. அந்த ஹப்பியே வந்து ஒரு வாழ்ற இடமா மாத்திட்டு இருப்பான். ஆனா அவனுக்கு வந்து ஒரே ஒரு கேள்வி தான். நம்ம வந்து எப்படியாவது கான்டாக்ட் பண்ணி நம்ம உயிரோட தான் இருக்கிறோம் அப்படின்றத வந்து நாசாவுக்கு வந்து தெரிவிச்சாகணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, அதுக்காக ஒரு பிளான யோசிக்கிறான். இதுதான் இந்த படத்தோட பிரேக் இன்டு 2வும் கூட. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? கம்யூனிகேட் பண்ணணும். கம்யூனிகேட் பண்றதுக்கு என்ன பண்றான்? பாத் ஃபைண்டர் அப்படின்ற ஏதாவது இங்க இருக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தேடி பார்க்கறான். கரெக்ட்டா வந்து இவன் தேடுற மாரியே அந்த பாத் ஃபைண்டரும் இருக்குது. சோ இத ரெடி பண்ணி இவன் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இதே சமயத்துல இவன் வந்து ஒரு டெக்னிக்கலா வந்து இவன் ஒரு விஷயத்த பண்றான் பார்த்தீங்களா? இந்த பாத் ஃபைண்டர் இருக்கிற இடத்த நோக்கி போறான் பார்த்தீங்களா? இது வந்து முன்னாடியே வந்து இந்த டெக்னிக்கல் எடுக்குமே தெரிஞ்சிருக்கும். என்னடா இவன் கரெக்ட்டா இவ்வளவு புத்திசாலியா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து ஆச்சரியப்படுறாரு. இப்ப 2 பேருமே பேசிக்கிறதுக்கான ஒரு சூழல் வந்து உருவாயிருச்சு. இருந்தாலுமே வந்து இந்த பாத் ஃபைண்டர்ல என்னன்னா 13 நிமிஷத்துக்கு ஒருக்க தான் வந்து இந்த விஷயத்த வந்து சொல்ல முடியும். இப்ப இதுலயுமே கூட வந்து நம்ம ஹீரோவுக்கு வந்து அவங்க பார்க்கறாங்களா இல்லையா அப்படின்றது வந்து தெரியாது இல்லையா? அதனால என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ரைட் திருப்புறேன். எஸ்ஆர்ன்னு நோன்னு சொல்றேன். இதுல உங்கள வந்து நீங்க தலைய திருப்புனா மட்டும் போதும். நான் வந்து நீங்க கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்றத வந்து நான் கண்டுபிடிச்சிருவேன். நீங்க என்னதான் கவனிக்கிறீங்க அப்படின்றதும் வந்து எனக்கு தெரிஞ்சிரும் அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ வந்து ஒரு பிளான போடுறாரு. இப்ப அந்த பாத் ஃபைண்டர் வந்து லெஃப்ட் ரைட் திரும்புது. இப்ப ஹீரோவுக்கு வந்து நிம்மதியா இருக்கு. ஆஹா எப்படியோ வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியுது அப்படின்றத வந்து அவர் புரிஞ்சுக்கிறாரு. இப்போ இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆயிருந்தாலுமே கூட ஒரு வார்த்தைய சொல்றதுக்கே 13 நிமிஷத்துக்கு மேல ஆகுது. இது வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். இதுல நம்ம எப்படி ஒரு விஷயத்த கன்வே பண்றது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிடென்டல் அப்படின்ற மாரி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஆல்பாபெட்டுக்கு பதிலா வந்து யூஸ் பண்ற ஒரு கோட் வேர்ட் மாரின்னு வச்சுக்கங்களேன். அத வந்து இவர் வந்து ஹீரோ என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, இத நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, அத சொல்றாரு. இப்ப இது வந்து ஈஸியா இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தா வந்து அவரால வந்து கம்யூனிகேட் பண்ண முடியுது. அதுல வந்து நம்ம டெக்னிக்கல் ஹெட் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து ஒரு மிஷின் இருக்குது. அந்த மிஷின வந்து நீ ரீசெட் பண்ணிட்டீனா வந்து நீ ஸ்ட்ரெயிட்டாவே எங்க கூட வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். இப்ப நார்மலா நம்ம மெசேஜ் பண்ணிருக்கோம் பார்த்தீங்களா, டெக்ஸ்ட் பண்ணிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி நம்ம டெக்னிக்கல் ஹெட் ஒரு ஐடியா குடுத்ததும் நம்ம ஹீரோவுமே அத எக்ஸிக்யூட் பண்றாரு. ஒரு வழியா அதையுமே வந்து சாதிச்சுறாரு. இந்த சீன்ல ரொம்ப அருமையா இருக்கும். இதுதான் இந்த படத்தோட மிட் பாயிண்ட்டும் கூட. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து பேசிட்டு இருக்காரு. அப்ப நாசா கிட்ட வந்து சொல்றாரு, இந்த மாரி வந்து என்னோட ஃபிரெண்ட்ஸ்க்குலாம் நீங்க சொன்னீங்களா அப்படின்னு சொல்லும்போது, இல்லங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. இப்ப அவர் டென்ஷன் ஆயிறாரு. அசிங்கமா கத்துறாரு. ஏன்டா டேய் அவனுங்கிட்ட சொல்லாம என்னடா பண்ணிட்டு இருக்க? இல்ல இல்ல உங்களுக்கு வந்து நாங்க தனியா ராக்கெட் ரெடி பண்ணி சாப்பாடு அனுப்பி வைப்போம். அது மூலியமா வந்து நீங்க சர்வே பண்ணுவீங்க. 4 வருஷம் ஆயிடுங்க. 4 வருஷம் பொறுத்துருங்க அப்படின்னும்போது நம்ம ஹீரோ வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிறாரு. இப்ப ஃபிரெண்ட்ஸ் வந்தாங்கன்னா ஃபிரெண்ட்ஸ் கூடவே போயிரலாமே. ஏன் இப்படி பண்றாங்க இவனுங்க அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ யோசிச்சு அசிங்கமா திட்டுறாரு. ஆனா இவனுங்க இத பத்திலாம் கவலைப்படாம என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, இது வந்து அந்த குழுக்கிட்டயுமே தெரிவிக்காம இருக்கிறானுங்க. இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோ இருந்த அந்த ஹப் இருக்குது பாத்தீங்களா, ஒரு சின்ன வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து அந்த இடமே வந்து பிளாஸ்ட் ஆயிருது. இத பார்த்த நம்ம ஹீரோ வந்து மனசொடைஞ்சு போயிறாரு. ஏன்னா உருளைக்கிழங்குலாம் வந்து விவசாயத்துக்காக வச்சிருந்தாரு பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து இதுல பிளாஸ்ட்ல வந்து உடைஞ்சு போயிருது. இத பார்த்த ஹீரோ வந்து ரொம்ப கவலைக்கிடமா ஆயிறாரு. என்னங்க இது இப்படி நம்ம வாழ்க்கை இதுக்கப்புறம் வந்து முடிஞ்சிருமோ அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைக்கு போயிறாரு நம்ம ஹீரோ. இதுதான் இந்த படத்தோட பேட் கைஸ் க்ளோஸ்னும் கூட. நம்ம ஹீரோ வந்து இதுக்கப்புறம் வந்து தப்பிக்க முடியாதோ, ஐயோ உணவும் இல்ல சாப்பாடும் இல்ல என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ ஹீரோக்கு வந்து ஃபுட் தேவைப்படுறதுனால என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவசர அவசரமா செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்புறதுக்கு வந்து ஒரு ராக்கெட்ட ரெடி பண்றாங்க. அந்த ராக்கெட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணி அனுப்பி விடுறாங்க பாருங்க. போற வழியில ஒரு 2 செகண்ட் கூட இருக்காது. டக்குனு உடைஞ்சு கீழ விழுந்துரும். இத பார்த்த நாசா வந்து பதபதச்சு போயிருவாங்க. என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப யோசிப்பாங்க. ஆஹா இதுக்கப்புறம் ஹீரோவ கண்டிப்பா காப்பாத்த முடியாது. அவர் சீக்கிரமா செத்துருவாரு அப்படின்ற மனநிலைக்கு வந்து இவங்களுமே வந்துறாங்க. இந்த சமயத்துல வந்து நாசா டீம்ல இருக்காங்க பாத்தீங்களா, அதுல ஒரு பர்சன் சொல்றாரு, இந்த மாதிரி வந்து நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். அந்த பிளான வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணா வந்து நம்ம ஹீரோ கண்டிப்பா பொழைப்பாரு அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்லிட்டு இருக்கான். என்ன பிளான்னா, இப்ப நம்ம பூமியில இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு போறதுக்கு 1 கிலோமீட்டர் தூரம்னு வச்சுங்களேன். ஆல்ரெடி செவ்வாய் கிரகத்துல இருந்து தப்பிச்சு வந்த அந்த ராக்கெட் இருக்குது பாத்தீங்களா, அது வந்து ஒரு 1/4 கிலோமீட்டர் தான் வந்திருக்குது. செவ்வாய் கிரகத்துல இருந்து வந்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து ஃபியூயல் ரெடி பண்ணி நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துல போயிட்டு இத குடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், இந்த டிஸ்டன்ஸுமே வந்து நமக்கு கால்குலேட் ஆகும். அதே மட்டும் இல்லாம டைமே வந்து சேவ் ஆகும் அப்படின்ற மாதிரி அந்த பையன் ஒரு சூப்பரான ஒரு பிளான சொல்றான். அதாவது வந்து வந்தாங்க பாத்தீங்களா, வந்தவங்களே திரும்பி வந்து அனுப்பிவிட்டு நம்ம ஹீரோவை காப்பாத்திட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா வந்து இதுல என்னன்னா, இப்ப போகும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த டீம்ல இருக்கிற எல்லாருமே சாவறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஆச்சுன்னா. அதனால தான் நாசா யோசிக்குது. இவங்களே நம்ம இழந்துட்டோம்னா வந்து மக்கள் ரொம்ப நம்மள வந்து திட்ட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாசா வந்து இந்த மாதிரி யோசிக்குது. இப்ப இந்த சீக்ரெட் மெசேஜ் வந்து நாசாவுல இருக்கிற குழு வந்து செவ்வாய் கிரகத்துல இருந்து வந்துட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த டீமுக்கு வந்து மெசேஜ் அனுப்புறாங்க. இப்ப அவங்க வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. ஏங்க நம்ம டீம்ல ஒருத்தங்க அவன நம்ம உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து எப்படிங்க விட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு பிளான போடுறாங்க. சீக்ரெட்டா தான் போடுறாங்க. ஃபியூல் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, நம்ம பூமிக்கு போகாம செவ்வாய் கிரகத்துக்கு போயிட்டு அவனை கூட்டிட்டு வந்துருவோம் அப்படி மாதிரி ஒரு பிளான போடுறாங்க. சீக்ரெட்டா தான் போடுறாங்க. ஆனா வந்து இவங்க போட்ட பிளான் வந்து நாசால இருக்கிறவங்களுக்குமே தெரிஞ்சிருது. ஏன்னா வந்து இதுக்கு மேல அவங்க சொல்ற பிளான தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். இப்ப அவங்க முடியாது கிடையாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அவங்க தானே பைலட்ஸ். அதனால வந்து அவங்க சொல்லதான் செய்வாங்கன்றதுக்காக என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்களும் அவங்க போக்குல விட்டுறாங்க. இப்ப நம்ம ஹீரோக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்
மிஷன் போகுது. இந்த மாரி ஒரு இடத்துக்கு நீங்க வாங்க. அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா வந்து நீங்க வந்து பொழச்சுக்கலாம். உங்கள வந்து காப்பாத்துறதுக்காக டீம் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ ரோவர வச்சு ரெடி பண்ணி வச்சிருந்தாரு பாத்தீங்களா? அந்த டிஸ்டன்ஸ் கிட்டத்தட்ட வந்து ரொம்ப நாள் வந்து அத கடந்து போனா தான் அந்த இடத்துக்கு போக முடியும். இப்ப அங்க போகுறதுலயே வந்து நெறைய பிரச்சனை இருக்கு. இதனால வந்து அந்த வண்டியில இருக்கிற ஒரு பொருளா வந்து நம்ம ஹீரோ எடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. எடுத்து முடிச்சு எப்படியோ ஒரு வழியா வந்து அந்த நாசா சொல்லுச்சு பாத்தீங்களா? அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோ வந்து நின்னுறாரு. இப்போ அந்த டீமுமே வந்து நம்ம ஹீரோவ காப்பாத்துறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கிட்டத்தட்ட டிஸ்டன்ஸ் இங்கேயுமே வந்து தூரமா இருக்குது. நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்னதா ஒரு ராக்கெட் மாரி செஞ்சு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த டிஸ்டன்ஸ கவர் பண்றதுக்காக வந்து இவர் டிராவல் பண்ணி மேல வந்துடுறாரு. மேல வந்தாலுமே கூட டிஸ்டன்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியல. இவங்க எடுத்த அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோவால வர முடியல. வெலாசிட்டி வந்து ரொம்ப தூரமா இருக்கிறதுனால, இப்ப நம்ம ஹீரோவ காப்பாத்தவே முடியாது அப்படின்ற ஒரு நிலைமை வருது. இதுதான் இந்த படத்தோட டார்க் நைட் ஆஃப் த சோலும் கூட. சோ இவங்க இருக்கிற அந்த ராக்கெட் வந்து ரொம்ப வேகமா இருக்கிறதுனால, டெயில் பார்ட்ட வந்து வெடிக்க வச்சா கொஞ்சம் வேகம் குறையும், பூஸ்ட் கம்மியாகும். அதனால வெலாசிட்டி வந்து கிட்ட வந்து நம்ம ஹீரோ நெருங்க முடியும் அப்படின்ற ஒரு பிளான பண்றாங்க. அதனால அந்த லாஸ்ட் பார்ட் டெயில் பார்ட் இருக்குது பாத்தீங்களா? அத வெடிக்க வைக்கவும் செய்றாங்க. இதனால கொஞ்சம் பூஸ்ட் கம்மியாகுது. இதனால வந்து நம்ம வெலாசிட்டி கம்மியானதுனால ஹீரோ வந்து சரி பக்கத்துல வந்துடலாம்னு சொல்லிட்டு அவர் ட்ரை பண்றாரு. அப்பவுமே கூட அவரால முடிய மாட்டேங்குது. முன்னாடியே நம்ம ஹீரோ என்ன சொல்லிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, என்னோட சூட்ட கிழிச்சாவது வந்து அந்த பிரஷர வச்சு நான் வந்து நீங்க இருக்கிற இடத்துக்கு வந்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. இப்ப அதுதான் வந்து அவர் எக்ஸிக்யூட்டும் பண்ணுவாரு. தன்னோட சூட்டையே கிழிச்சு என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த ராக்கெட் இருக்கிற இடத்துக்கு வந்து அவர் நெருங்கி வந்துருவாரு. இப்போ வந்து இவரை காப்பாத்த வந்த ஒரு பர்சன் இருக்காரு பாத்தீங்களா? அவர் வந்து இவரை கட்டிப்பிடிச்சு எப்படியோ இவரை காப்பாத்திருவாரு. ஒரு வழியா வந்து இவர் ராக்கெட் குள்ள வந்துருவாரு. பூமியில இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து இவருக்காக காத்துட்டு இருக்காங்க. ஏன்னா லைவ் டெலிகாஸ்டா போயிட்டு இருக்குது. இந்த சமயத்துல வந்து நாசா இவரை காப்பாத்திட்டோம் அப்படின்ற ஒரு நியூஸ் சொன்னதுமே வந்து மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப கொண்டாடுறாங்க, சந்தோஷப்படுறாங்க. நம்மள ஒருத்தனை காப்பாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா நினைக்கிறாங்க. இப்போ இந்த குழு வந்து நம்ம ஹீரோ வந்து காப்பாத்துறாங்க. ஒரு வழியா இவங்க பூமிக்கும் வந்துறாங்க. ஒரு குடும்பத்தையும் போயிட்டு பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. மார்க் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ப்ரொஃபஸரா வந்து டீச்சரா மாறிறாரு. அவர் வந்து டீச்சிங் பண்ணிட்டு இருக்காரு. தன்னோட அனுபவத்தெல்லாம் வந்து வாழ்க்கை வரலாறா வந்து சொல்லிட்டு இருக்காரு. இதோட இந்த படம் முடியுது. இதுதான் இந்த படத்தோட ஃபைனல் இமேஜ் கூட. உண்மையிலேயே இந்த படம் வந்து ஒரு தரமான படங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல நடக்கிறது இவ்வளவு வந்து விறுவிறுப்பா சொல்ல முடியுமான்னு தெரியல. அந்த அளவுக்கு சொல்றாங்க. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா 10 அவுட் ஆஃப் 9.5ங்க. இந்த படம் சேவ் த கேட் வெர்ஷன்ல என்ன ஜானர்ல வருதுன்னு பாத்தீங்கன்னா கோல்டன் ஃப்ரீஸ்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ஒரு மிஷினை கண்டுபிடிக்கிறதோ இல்ல மிஷினுக்காக போராடுறதோ இதுதான் வந்து கோல்டன் ஃப்ரீஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஜானர்ல தான் இந்த படம் வருது. இந்த படம் வந்து உண்மையிலேயே தரமா இருக்குதோ இதை முழுசா பார்க்கணும் ப்ரோ அப்படி மாதிரி நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா இந்த படத்தோட ஓடிடி லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். போய் பாருங்க. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு டிசப்பாயிண்ட் பண்ணவே பண்ணாது. அந்த அளவுக்கு தரமா இருக்கும். இந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு சூப்பரா இருக்கு ப்ரோ அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குலாம் ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்த்துட்டு அப்படியே போகாம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பெல் ஐகானை தட்டி விட்டீங்கன்னா தொடர்ந்து நான் போற வீடியோலாம் உங்களுக்கு வரும். இதே போல வேற ஒரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறதுக்கு வரேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பரத்வாசன்.